அடியான் தமிழன் என்கிற தேவாமிர்தத்தை பார்த்து இன்பக் கீதங்கள் பாடி அன்பாக வரவேற்று பண்பாக வரவேற்று ஆருணங்கை குமரக்கடவுளின் துணையுடன் அமரர்கள் ஓட்டு நிலையுடன் நீ வாழ்க, உன் குளம் வாழ்க வாழ்க என்று வாழ்த்தி ஆகாயத்தில் வந்து கொண்டிருக்கின்ற இரவு என்று சொல்லப்பட்ட கதிரவனின் ஒளிமிஞ்சிய ஆபரணங்களை அணிந்துள்ள நீ என் வருகையை கேள்விப்பட்ட மாத்திரத்திலே பரன்விட்டு இறங்கி ஓடி வந்து என்னை சுற்றி வல வந்து வணங்குகின்ற காட்சியை நான் பார்க்கும் போது தேவலோகத்திலே பிரமனை கண்டு இந்திரன் எப்படி எழுந்து பணிந்து வணங்குவானோ அதை காட்டில் பன்மடங்கு உயர்ந்ததாக தென்படுகிறதம்மா. பொறுப்பிலே பிறந்து புகழிலே கிடந்து சங்க திரிப்பிலே இருந்து வைகை ஏப்பிலே தவழ்ந்த பேதை நெருப்பிலே நின்று கற்றோர் நினைப்பிலே நடந்தோரேனே மறிப்பிலே பயின்ற பாவை இக்குறிஞ்சியில் வளருகின்றாய் அலைமகள் மலைமகள் கலைமகள் மும்மகளுக்கு மிம்மகளாக காட்சி கொடுக்கக்கூடிய திருமகளே வாழ்க வளர்க வளர்ச்சி அடைய வேண்டும் என்ற காரணத்தில் ஐயா ஏனாதியாரே மணலாக உள்ள இடத்தில் தோன்றப்பட்ட ஊற்று என்று வெறுக்கினை காணலாம். அதே போல மனிதர்கள் நல்ல படிக்க படிக்க அறிவு என்று சொல்லக்கூடிய சிகரங்களை காண்பதை போல உங்களிடம் சிற்சில விவரங்களை கேட்க நினைக்கிறேன். கேட்டா மடை திறந்த வெள்ளம் போல் பதில் வருமா அப்படின்னு எதிர்பார்க்கிறேன். கேட்கலாமா மகளே? கேளுங்கள் சாமி. அப்படியா? கேளுங்கள். அப்ப என்ன கேட்டாலும் என்ன கேட்டாலும் என்ன கேட்டாலும் வரும். என்ன கேட்டாலும் வரும். ஆமா ஏத்தி வச்சிட்டு நான் கேட்க கூடாது. அப்ப ரைட், நீ கேளுங்க சாமி, நான் போயிடுறேன். அவங்கள போக விட்டு அவங்கள போக விட்டு அம்மா, நான் முற்றும் அறிந்த ஒரு முனிவன் வந்து உங்களிடம் நான் கேட்கிறேன் அப்படின்னா ஓகாமா வீத உரைப்பன் டுடு டுடு டு எத்தனை டு சொல்லியிருக்கேன்? டுடு டுடு டு 6 டு 5 தான். ஆமாம்மா, என்ன கற்றாரை கற்றார் காமிருப்பதை போல என்ற இடத்துல திருப்பி சொல்லுங்க. ஓகாமா வீதோ ஓகாமா வீதோ. சரி சரி. ஓ, அதை சேர்த்துட்டீங்களோ? எதை சேர்த்தான்? இப்ப சேர்க்கத்தான் நான் வந்திருக்கேன். அதுதான் தெரியும். முடியாது முடியாது. புரியுதா? இப்ப முடியவே முடியாது. முடியாதா? முடியவே முடியாது. முடியாதுன்னா முறையா கிழக்க முடியாது. பாத்துக்க, பார்க்கலாம் பார்க்கலாம். அதுக்காக உங்க அண்ணனை வந்து கழுவுற தண்ணியில நழுவுற மீன் மாதிரி விட்டுட்டு வந்துட்டேன்னு மட்டும் நீ நினைக்க கூடாது. எங்க அண்ணன் கேட்ட கேள்விக்கே நீங்க பதில் சொல்ல முடியல. ஆறு அப்ப நீ கேட்டுக்கிட்டே இருந்தியா? ஆமா. அப்ப நீ கீழே இருந்தியா மேல இருந்தியா? நான் கீழே தான் இருந்தேனா மேல இருந்தேன். மேல இருந்த உனக்கு எப்படி தெரியும்? நீங்க கீழே பேசிக்கிட்டு இருந்தது எனக்கு தான் கேட்டுச்சே. அப்ப நீங்க மேல இருக்கும்போது உங்க அண்ணன் கீழே இருந்தாரா? ஆமா, கீழே. அப்படியா? நாராயண. ஆக நான் கேட்டேனே, ஓகாமா வீதோ உரைப்பன் டுடு டுடு டு அப்படின்னு என்ன? நீங்க கெட்டிக்கார பிள்ளைய என்ன செல்வமணி மாணவி. ஆமா, ஆகையினால நீங்க எட்டி பிடிச்சு பேசுவீங்க அப்படிங்கிறதுக்காக தான் நேரமெல்லாம் தட்டி கழிச்சிட்டு எங்களை கொண்டாந்து விட்டுருக்காங்க. இவ்வளவு நேரம் நீங்க பாடியே ஓட்டிட்டீங்க. அதான் ஒரு விஷயம் தெரியுமா? இந்த 5க்கு அந்த 5 எழுத்தினுடைய தத்துவம் என்ன தெரியுமா? சொல்லுங்க. சிவபெருமான் இருந்தது காடு,
அவன் ஏறி அமர்ந்தது மாடு. காடு மாடு காடு மாடு. நல்லா நல்லா நாக்க வளைக்கணும். டூ டூ டு 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 டூனா வருதா? டு டு காடு காடு மாடு மாடு. காதல் ரெண்டு காதல் இருப்பது தோடு. தோடு. வலக்கரத்தில் இருந்தது திரு ஓடு. ஓடு. இடக்கரத்தில் இருந்தது திரு ஏடு. ஏடு. இப்ப நீ விட்டு எப்படி அந்த யார ஓட சொல்ற? என்ன இந்த இடத்துல அவன் எங்க வெள்ளக்காரர் சொன்னது போல என்ன தண்டீஸ்வரன் சொன்னதை போல ஓடுறது நாங்களாங்கிற கொஞ்ச நேரத்தில் ஆகையினாலதான் உங்களிடம் என்ன சிரிச்சுக்கிட்டே பேசுறது மட்டும் நினைக்க கூடாது. நிப்பாட்டுங்க நிப்பாட்டுங்க. இவர் கேட்ட கேள்வி சரியா? கேட்ட கேள்வி சரியா? யார கேக்குறீங்க? என் கண்ணை பாருங்க. நீங்க என் கண்ணை பாருங்க, நல்லா பாருங்க, நல்லா பார்க்கணும். ஒரு விஷயம்மா, உன் கண்ணை என்ன பார்க்க சொல்றியா? என் கண்ணை பாருங்க. நீங்க உன் கண்ணை பாருங்க. வண்டு விழி மாதிரி இருக்கா? வண்டு விழியா பாருக்கு. கதைக்கு அப்படி வரையலோ வண்டு விழியா? அது எப்படி நீங்க கூப்பிடலாம்? நீங்க விழியில எத்தனை விழி இருக்கு? மான் விழி இருக்கு, கயல் விழி இருக்கு, சுடர் விழி இருக்கு, தேன் விழி இருக்கு, மலர் விழி இருக்கு. இப்படி எத்தனை விழி இருக்கும்போது என்னைய வந்து என் கண்ணை அழகா பார்த்து போட்டு நீங்க வந்து வண்டு விழி அப்படின்றீங்களே, இது வந்து நியாயமா? இது வந்து நியாயமா? இருந்தாலும் இதுக்கு நீங்க பதில் சொல்லிட்டு தான் போகணும். அது அடுத்த கதைக்கு அப்புறம் தான் போகணும். அதனால ஞான நிலை பொன்னுமணி அவர்களே வணக்கம் ஐயா. இடங்கண்டு நீங்க அசந்தா சந்தல சிந்து பாடுவீங்கன்னு தெரியும். சரி சாமி. ஒரு கணக்காக தான் வச்சிட்டு இருக்காரு. ஆத்தா இருளாயி, உங்க சாதகமே எங்களுக்கு தெரியும். நீங்க யாரு, உங்க பேர் என்ன, உங்க தந்தை யாரு, உங்க தாய் யாரு, இங்க ஏன் வந்தீங்க, என்ன நல்ல நிறைய நமக்குப்பா ஏன் வந்தீங்க, எதுக்கு வந்திருக்கீங்க, அத்தனை விவரம் தெரிந்திருந்தாலும் அப்புறம் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு வாயினால நீங்க கேட்கணும்ன்றீங்களே ஏன் இருந்தாலும் உன்னுடைய தீன் தமிழால் கேட்க வேண்டும். அது கண்டு எனது மனமாகப்பட்டது உலகாங்கிடம் அடைய வேண்டும். அது மட்டுமல்ல, நீ கூற வேண்டும், இந்த ரிஷி மூலம் அடைய வேண்டும், அந்த சொற்களை இந்த ஆதி மூலங்களுக்கு விதைக்க வேண்டும். சரி, ஏன்னா நீங்க நான் கேட்கணும், நீங்க பதில் சொல்லணும் அப்படின்னு உங்களுக்கு ஆசையா? ஆசை இருக்க கண்டுதானே அடியே இங்க வந்திருக்கிறேன். ஆசை உங்களுக்கு இருக்கலாமா? ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஆசை முதல்ல உங்களுக்கு இருக்கலாமா? ஏன் இருக்க கூடாதா? இருக்க கூடாதுல்ல. நீங்க வந்து நாரதர் தானே, பொம்பளை எல்லாம் பிடிக்காதுல்ல. யார் சொன்னா? நான் தான் சொல்றேன். இப்பிறவில இல்ல, இப்பிறவியோ எப்பறவியோ எப்படியோ பிடிச்சிச்சா பிடிக்கலையா? நாரதன் எடுத்த பிறவி 3மா? அது எந்த பிறவியா இருந்தாலும் சரி, எடுத்த பிறவி 3ஆ இருந்தாலும் சரி, 4ஆ இருந்தாலும் சரி, சரி, உங்களுக்கு ஆசை வந்துச்சா இல்லையா? வந்ததுதான். பொன்னாசை பொருளாசை மூவாசை இல்லைன்றீங்க. ஆனா இப்ப உங்களுக்கு ஆசை இருக்கா இல்லையா? இப்ப கிடையாது. இப்ப இருக்கா இல்லையா? எந்த ஜென்மத்திலுமே நீங்க 30 எடுத்தீங்கல்ல, ஆசை இருந்துச்சா இல்லையா? ஏமா ஆசை இல்லாதவன் எவனுமா? ஈசன் இல்லைன்னு ஆண்டியில இருந்து அரசன் வர, ஈசன்ல இருந்து தாசன் வர, எல்லாருமே ஆண்கள் இனத்தை சேர்ந்த ஊரான் சொல்லுவேன். என்ன பேர் சொல்லுவேன்? நான் பெண்களை கண்டால் கண்களை மூடக்கூடியவன், நான் பெரிய பெரிய ஆன்மீக ரீதியில் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவேன். அதான் உண்மையா? தவறு. காரணம் என்ன தெரியுமா? ஆதிகால ஆசிகள் எல்லாம் வீட்டுல இருந்து தவம் பண்ணா பக்தி வராது, ஊருக்குள்ள இருந்து தவம் பண்ணா இறைவன் காட்சி கொடுக்க மாட்டாரு. அதனாலதான் காடுகளில் மலைகளிலே குகைகளிலே போய் அமர்ந்து புலன்களை வென்று பெண்டாட்டி கை விளங்கு பிள்ளை வரு சுல்லானி அந்த ரத்தை பாராட்டி ஞான பெண்ணே அப்படி என்று தவநிலையில் இருந்ததுனாலதான் அன்றிலிருந்து இன்று வரை இன்றுமே சில மனிதர்கள் சித்தர்களாக
இன்றும் குகைகளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எங்களுடைய இடத்துலயும் உங்களை மாதிரி சாமியார்லாம் வந்து தவம் புரிவாங்க. இப்ப நீங்க வந்திருக்கிறது ஆசைக்காக வந்திருக்கீங்களா இல்ல என் இடத்துல தவம் செய்யறதுக்காக வந்திருக்கீங்களா? அம்மா, நான் வந்து ஓரிடத்தில் தங்கக்கூடாத ஒரு நிலையான உள்ளவன். சரி, அதனால நான் ககன மார்க்கமாக வரும் பொழுது ஆலோலம் செய்கின்ற சத்தகானம் கேட்டது. அப்ப பொம்பளை பிள்ளைங்க வந்து சத்தம் கேட்டுச்சுன்னா நீங்க ஓடி ஓடி வந்துருவீங்க. ஏன் வந்து பாக்குறது தவறா? ஏன்னா இது என்ன ரொம்ப இருக்குது. இப்ப நீங்க ஆசை ஒரு நாரதற்கு ஆசை இருக்க கூடாது. சரி, அதை விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஒரு பொம்பளை பிள்ளை ஆளோல சோடு பாட்டு சத்தம் கேட்ட உடனே வந்து நிக்கலாமா இந்த இடத்துல? ஏன்னா நான் கானத்துக்கு சொந்தக்காரனமா நானு. கானம் கானம் சப்தம் கேட்ட உடனே என்ன உடனே ஓடோடி எங்க ஓடாலும் வந்துருவேன். ஒரு விஷயம் என்ன ஆரம்பத்தை என் கண்ணை பாருங்க என் கண்ணை பாருங்கன்னு சொன்னீங்கல்லவா, ஆண்டவன் கடவுள் வந்து மனிதனுக்கு கண்ணை ஏன் படைச்சான் தெரியுமா? ஏன் படைச்சாங்க? பாக்குறதுக்கு. அதுக்கு தானே இந்த செவியை ஏன் படைச்சான்? கேட்கறதுக்கு. இறைவனுடைய நாமோதயங்கள் நல்ல செவி மூலமா கேட்பதற்கு. நாசியை ஏன் படைத்தான்? நல்ல சுவாசங்களை அனுபவிக்கிறது. இந்த நாவை ஏன் படைத்தான்? நல்ல சொற்களை பேசுவதற்கு. நல்ல ருசிகரமான உணவுகளை அருந்துவதற்கு. இந்த உள்ளத்தை ஏன் படைத்தான்? நல்ல விஷயங்களை இறைவனுடைய நாமோதயங்களை உள்ளத்தால அப்படி இழுத்து. அது உங்களை மாதிரி ஆளுக்கு. நீங்க சாமியாரு. சரி, அதனால நீங்க நல்ல விஷயங்களை கேட்டு தெய்வத்தை வந்து அனுசரிச்சுட்டே இருங்க. நான் எங்க அதை செய்யணும்? ஒரு விஷயம் முதல் சொன்னீங்களே, எங்க வெளியை பார்த்து கண்ணை பார்த்து ஏன் வண்டு வெளியில பாருங்கன்னு கேட்டீங்கல்ல. ஆமா, நியாயம் தான். அதே நேரத்துல ஒரு பெண்ணுடைய கண் வெளியை பார்த்து வர்ணிக்கணும்னா யாரு வர்ணிப்பா இந்த உலகத்துல? யாருமா வர்ணிப்பா? ஒரு பெண்ணை பார்த்து யாருமா வர்ணிப்பா? தந்தை வர்ணிப்பானா இல்ல பிறவி வர்ணிப்பானா? அண்ணன் தம்பி வர்ணிப்பானா? யார் வர்ணிப்பா? காதலன். கிழக்க சொல்லுமா? காதலன். நல்ல ஊரு சோற மூடு சோற திண்டு விட்டு என்னமா என்ன உள்ள இழுக்குது. காரணம் ஒரு பெண்ணை ஒரு வர்ணிக்கிற அப்படின்னா ஒரு காதலன் வர்ணிப்பேன். இன்னொருத்தர் வர்ணிப்பானே கவிஞன் வர்ணிப்பேன். கவிஞன் வர்ணிப்பான்ல. ஆமா, அந்த ரீதியில நான் வந்து ஆசை இல்லாதவன் உன்னுடைய வெளியை பார்த்து வண்டு வெளின்னு ஏன் பாடுனேன்னா காரணம் இல்லாம பாடுவேனா? திருப்பி ஆசை இல்லாதவன் சொல்லாதீங்க, அப்புறம் நான் கப்பல் ஏத்தி விட்டுருவேன் உங்க மாட நாராயணா. ஏன்னா இன்னும் கொஞ்சம் நேரத்துல நீ உண்மையிலே சொல்லி என்னை அதுல ஐக்கியப்படுத்திடாதமா? என்ன ஆசையை நான் துறந்தவனம்மா. ஆகையினாலதான் வண்டு வெளி ஞான் பண்ண மான் வெளி தேன் வெளி கயல் வெளி கத்தி வெளி 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 மீன் வெளி. இப்படி உலகத்துல எத்தனை வெளிகள் இருந்தாலும் என்ன மானுடைய வெளி இருக்கு. மானாகப்பட்டது பார்த்த பார்வையில் அப்படி மிரண்டு பார்க்குமா? அதே போல மானை போல நீங்க இருந்து உங்களுடைய பார்வை எப்படி மிரண்டு பார்த்திருந்தா உங்களை பார்த்த உடனே மான் விழியால்னு உங்களை பாடி இருப்பேன். அப்படி கிடையாது. சரி, மீன் விழியால் அப்படின்னு உங்களை பார்த்த உடனே நான் பாடி இருக்கலாம். நான் ஏன் பாடல? மீன் ஆகப்பட்டது தண்ணீரில் வாழும் பொழுது முட்டையிடும். அந்த முட்டையில தன்னுடைய பார்வைப்படும். பார்வைப்பட்ட மாத்திரத்தில் முட்டை வெடித்து குஞ்சாகப்பட்டது கூடையை தண்ணீரில் நீந்துமா? என்ன காரணம்? அதுக்கு மீனுக்கு வெப்ப பார்வை. அந்த மீன் வெப்ப பார்வையை போல உன்னுடைய பார்வை இருந்திருந்தா உன்னுடைய வெளியை பார்த்து மீன் வெளியால் வளைச்சிருப்பேன். அப்படியும் இல்ல, கயல் வெளியால் அப்படின்னு என்ன? யானை உருவத்தில் பெரிய மிருகம் தான். அந்தந்த மிருகமா இருந்தோம் அதற்கு கண்கள் ரெண்டு சிறுசா இருக்குமா? அந்த மாதிரி நீங்க உருவத்தில் பெருசா இருந்து உங்க கண்கள் ரெண்டு சிறுசா இருந்திருந்தா உங்களை கயல் வெளியால் என்று ஒப்பிட்டு இருக்கலாம். அப்படியும் இல்ல. அதனாலதான் வண்டு வெளியில் பாருன்னா வண்டுக்கு மறுபெயர் என்ன தெரியுமா? அபிநயம் என்பது பொருள். அபி என்பது வண்டு, நயம் என்பது வண்டு, சப்பம் என்பது வண்டு, சுருதி என்பது வண்டு. இந்த வண்டுக்கும் இந்த பெண்ணுக்கும் சம்பந்தம் இருக்க கண்ட காரணத்தினாலதான் என்ன பெண்ணுன்னா நான் பெண்டா இருக்கேன்னு நினைக்கிறீங்களா? நீங்க பெண்கள் அருமையான பெண்ணும் இப்ப அருமையான பெண்ணும் ராமனும் சீதையும் ஒரு வனத்திலே உலாவி இருக்கும் பொழுதுதான் இந்திரன் மகன் ஜெகன்னனாகப்பட்டவன் காகம் வடிவத்தில் வந்து இந்த அடர்ந்த வனத்திலே இப்படி ஆள் அரவம் இல்லாத இந்த இடத்திலே இப்படி ஒரு அழகான பெண்ணா? என்னையா கதையிலையா? அப்ப ஜெயந்தனாகப்பட்டவன் சீதையை பார்த்து அப்ப காகம் வடிவத்திலே அந்த பெண்ணை பார்த்து அப்படியே சுத்தி பறந்தே வந்தானா? சீதையை காக வடிவத்தில் வந்தவன் நெருக்கி வந்தவன் அப்படியே இரண்டு கொங்கைக்கு ஊடால அப்படி நறுக்குன்னு கொத்திவிட்டான். கொத்துன உடனே ரத்தமாகப்பட்டது அப்படியே தெரிப்பு ராமன் உடலிலே பட ராமன் பார்த்தான். அடடா, இது காகம் என்றெல்லாம் நினைத்தோம் அப்படின்னு ஞானத்தால் உணர்ந்து பார்த்தான். அவன் இந்திரன் மகன் ஜெயந்தன். இவன் என்னடா பண்ணுவது? இவன் செய்ததற்கு என்ன பண்ணுவது என்று தரையிலே ஒரு புல்லை எடுத்து பிரணவத்தின் மந்திரத்தை சொல்ற அது ஆயுதமாக மாறியது. அந்த புல்லாயுதம் காகத்தை விரட்டுகிறது. காகம் எங்கெல்லாம் ஓடி முடிவிலே அடைக்கலமுகுவதற்கு இடம் கிடைக்காம ராமனிடம் காலில் வந்து விழுகிறது. அந்த நேரத்தில் தான் காகத்தினுடைய ஒரு கண் வெளியே அந்த புல்லாயுதம் புடுங்கி ராமனிடம் கொடுத்த உடனே ராமன் கையால் வாங்கி அந்த வெளியே சீதையிடம் கொடுக்க சீதா என்ன பண்ணா? அந்த காகத்தினுடைய வெளியே தன்னுடைய ஆடையில ஒரு ஓரத்தில் முடிஞ்சு வச்சாலாம்.
அப்பேற்பட்ட அந்த விழிக்கு இந்த உலகத்தில் உள்ள கவி சக்கரவர்த்தி கம்பராகப்பட்டவன் பெருமையா பாடி வைத்தான். என்ன? சூடையின் மணி கண்மணி ஒப்பற்றது ஆடையன் இருந்தது வேறு அடையாளம் சொன்னாள் என்று அன்றே கம்பனாகப்பட்ட கவிஞனை பாடினான். காகத்துடைய விழிக்கு அவத்தான் சீதைக்கு இறக்க வந்துருது. யாரு மேல? அந்த காக்காயை பார்த்து, அந்த கருங்காக்கையை பார்த்த உடனே என் பக்கமே கை நீட்டிட்டு இருக்கீங்க. ஏமா உங்க கையை அந்த பக்கம், நான் எப்படி கையை மடக்கி வச்சுட்டு பேசிட்டு இருக்கேன்? நீ ஏன் உங்களை கை நீட்டி பேசுனா? கையை என் பக்கமே கை நீட்டி பேசுறீங்க. அழகா இருந்தாலும் என்னை தான் சொல்றீங்க, என்னை தான் சொல்றீங்க. ஏன்னா வாத உமக்கு எமக்கும் தான். சரி என்ன? அப்ப என்னை பார்த்து பேசுங்க, பேசுங்க. கையை நீட்டாதங்க சாமி. ஏமா உன்னை பார்த்தா தான் எனக்கு பேச்சே வர்றேன். ஏன் சாமி இப்படி? நான் பேசட்டு முடிஞ்சா அவங்க 4 பேர் எந்திரிச்சு போயிட்டாங்க. நீங்க பேசுறத கேட்க முடியலையே போயிட்டாங்க சாமி. அப்படியா? முடியலையா? முடியல சாமி. அப்படியா? அதனால அப்பத்தான் சீதா என்ன பண்ண? ராவனை பார்த்து இந்த காகத்துக்கு ஒளியை கொடுத்து விடுங்கள், பாவம் தரையில கிடைக்கின்றது, பறந்து தெரியட்டும் அப்படின்னு. உடனே உமக்கு தெரியாது, அது செய்த பாவ செயலுக்கு இதுதான் தண்டனை என்று ராமன் சொன்ன உடனே அப்பத்தான் ராமா நான் தவறு பண்ணி விட்டேன், என்னை மன்னித்துக் கொள் என்று அந்த காகம் ராமனிடம் கேட்ட உடனே அப்பத்தான் அந்த காக்கையை பார்த்து சொன்னாராம், சரி நீ மன்னிப்பு கேட்ட காரணத்தினால் ஒரு கண்ணு இருக்குல்லப்பா, அந்த கண்ணை இந்த விழி இல்லாத கண்ணை இப்படி சாச்சு பார்த்தீங்கன்னா மறுகண்ணுக்கு ஒளி கிடைக்கும், போ நீ செய்த குற்றத்துக்கு இதுதான் பிராயசித்தம் என்று காக்கைக்கு என்று வரம் கொடுத்தாராம். அதை போல இந்த இடத்துல காகத்தினுடைய விழிக்க இப்படி சிறப்பிட்டு பாடும் பொழுது ஏன் உன்னுடைய வெளியை பார்த்து நான் பாடக்கூடாதா? அதனாலதான் இவ்வளவு விசித்திரத்தோட இப்ப நான் கேட்கிறேன். ஏமா இந்த இடத்துல வந்து பசிக்கு என்ன வேணும்? நோய்க்கு மருந்து, பருவத்தை பயிர் செய்யணும். அதை மட்டும் கேட்காதீங்க. ஏமா அதை மட்டும் கேட்காதீங்க, ஆனா நீங்க அதை கேட்காதீங்க. இல்ல நீங்க பயிர் செய்யலையா? பயிர் செய்யறோம். எங்க? எங்க வனத்துல. இது வனமா? ஆமா. அப்ப வனத்துல பயிர்கள்லாம் செஞ்சிருக்கீங்க. ஆமா. விவசாயம் பண்ணிருக்கீங்க. விவசாயம் பண்ணி. அப்ப நீ விவசாயமாக? விவசாயமாக. அப்ப உங்க அப்பா பேரு? எங்க அப்பா பேரு நம்பிராஜன். உங்க அம்மா பேரு? நங்கமோனி. உங்க பேரு? வள்ளி. மாணிக்கவள்ளி, செண்பகவள்ளி, வைடூரியவள்ளி, நவரத்னவள்ளி, கோமேதகவள்ளி, புஷ்பராகவள்ளி, உலகத்துல விதவிதமான பல வள்ளிகளை நான் பார்த்தேன். அத்தனை வகை வள்ளிகளில நீங்க எந்த விதத்தை சேர்ந்த, எந்த இனத்தை சேர்ந்த வள்ளி? சைவ மனத்தை சேர்ந்தவங்க. வேடுவரனா? என்ன குறவரன்றீங்க, வேடுவரன்றீங்க? எங்க அப்பா வேடுவரு, எங்க அம்மா குறி சொல்றவங்க குறவரு. சரியா? சொல்லுங்க. அப்ப நீங்க குறியெல்லாம் பாப்பீங்களோ? உங்க கரச்ச நீட்டுங்க பாப்போம். உங்களுக்கு பார்க்கணுமா? இல்ல யாருக்கு? உங்களுக்கு. உங்க தலையெழுத்து நாங்க பாப்போம். ஏன் நாங்க குறி சொல்றவங்க நாங்க பார்க்க மாட்டோமா? இல்லங்க, நீங்க சொன்ன உடனே கரத்தை நீட்டினீங்க அல்லவா? என்ன அந்த சந்திரமேடு சூரியமேடு அத்தனையும் காணவில்லையே உங்க கரத்துல அப்படிங்கிற அறிய வேண்டும் என்பதற்காக பார்த்தோம். அப்படியா? வேற ஒன்றும் இல்ல. அதனாலதான் இப்ப இந்த இடத்துல நீங்க வந்து எதுக்காக வந்திருக்கீங்க? காவலுக்கு. என்ன காவல்? திணை காவல். எதுக்காக? கருந்தினை செந்தனை முருகப்பெருமானுக்கு படைப்பதற்காக காவல் காத்துட்டு இருக்கோம். கருந்தினை செந்தனை முருகப்பெருமானுக்காக. ஏன் நீத பேதை பெரும்பை மங்கை மடந்தை அறிவை தெரிவை பேர் இளம்பெண் என்ற எழுபது பருவத்தில் நீ அடைந்திருக்கிற பருவம் மங்கை பருவம். மங்கை பருவம் அடைஞ்ச பெண்ணு 12 வயதில் இருந்து 13 வயது ஒரு நிறைந்த ஒரு பெண்ணு ஒரு நாட்டுல வீட்டுல கூட்டுல இருக்காம இப்படி காட்டுக்கு உங்க அப்பா அனுப்பி விட்டுருக்காரு. அப்ப இப்ப மரியாதை எல்லாம் பேசக்கூடாது. அப்புறம் நான் பேசி விடுவேன். அப்புறம் எங்க அப்பாவுக்கு மரியாதை கொடுக்கணும். அப்படியா? இருந்தாலும் எங்க அப்பா வந்து தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எங்க அப்பா வந்து காவலுக்கு போ அப்படின்னு சொன்னா நான் காவலுக்கு போவேன். வீட்டுல இருன்னு சொன்னா நான் வீட்டுல இருப்பேன். இத கேட்க நீங்க யாரு? ஏமா அப்பேன்னு சொன்னதுல உனக்கு பொத்துக்கிட்டு வருது. கேளுமா, 4 வீட்டுக்கு குடிசைக்கு ஒரு தலைவன் கொப்பா. இங்க பாருங்க, இப்படி எல்லாம் பேசாதீங்க. நீங்க அதுவுமே இல்லாமல சுத்திட்டு திரியறீங்க. யாரு? நீங்க. எங்க கூட்டமே பெரிய கூட்டம். என்ன பெரிய கூட்டம்? அப்புறம் எங்களுக்கும் பெரிய கூட்டம் இருக்குல்ல. நீங்க அவ்வளவு பெரிய கூட்டமா? நாங்க அவ்வளவு பெரிய கூட்டம் இல்ல. ஒரு காட்டுக்குள்ள ஒரு குடிசையில ஒரு ஓரமா இருக்கிற உங்களுக்கு எங்க அம்மா இருக்காங்க, எங்க அப்பா இருக்காங்க, எங்க உடன்பிறப்பு அண்ணன் தம்பிங்க 7 பேர் இருக்காங்க, எங்க பணிப்பெண்கள் இருக்காங்க, எங்களுக்கு வேலையாட்கள் இருக்காங்க, எங்க வனத்துக்குள்ள எத்தனை மான்கள் முயல்கள் வேட்டைகள் இருக்கு, எவ்வளவு பேர் இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு மரம் செடி இதெல்லாம் உங்களை பார்த்தா உயிரினமா தெரியலையா? அப்ப உங்க அண்ணன் தம்பி எத்தனை பேருமா? 7 பேர். 7 பேர் இருக்காங்களா? அப்ப உங்க அம்மாவை சேர்த்தா 8 பேரு, உங்க அப்பாவை சேர்த்தா 9 பேரு. கணக்குலையா? எங்க அப்பா அப்படி தப்பெல்லாம் பேசக்கூடாது. இல்லங்க, இங்க பாரு, என்றுமே நான் தவறா பேச மாட்டேன்.
நீங்க ஏன் அதை தப்பா மூலினா நீ மூக்க தடவுற? நீங்க ஏன் அதாவது பேசுறீங்க? மனிதனை பிறந்தா எல்லாரும் ஒன்பதுதான். பாருங்க வரேன். இவங்க நீங்க என்கிட்ட தானே பேச வந்தீங்க. எங்க அப்பாக்கு உங்களுக்கு என்ன? எங்க அப்பா சொல்றது ஏன் கேக்குற? உங்க அப்பா காட்டுக்கு அனுப்புனானா அவன் ஏன் இப்படி செஞ்சான் அப்படின்னு எங்க அப்பா இருக்கிறீங்களே. இல்லம்மா, எங்க அப்பாக்கு உங்களுக்கு என்ன வந்திருக்கு? ஒரு விஷயம் தெரியுமா? அந்த 9 பெத்த பிள்ளை தானே உங்க அண்ணன் இங்க வந்தாரு. கருங்காலி கட்டைக்கு வாய்னானா கோடாலி ஒரு கருங்கம்பு பிடிச்சிருந்தாங்க. நம்ம அப்பாவை தப்பா பேசுறாங்க. இவர் உண்டு இல்லைன்னு பண்றோம். என்ன உண்டு இல்லைன்னு பேச மாட்டேன். இருங்க அது என்ன உங்க அப்பா வந்து 9 பெத்த பிள்ளையான்னு எங்க அண்ணனை நீங்க எப்படி சொல்லலாம்? நான் விளக்கம் சொல்றேமா, தப்பே கிடையாது. இப்படி பேசக்கூடாது. இந்த இடத்துல நீங்க 9 நானும் 9 எல்லாரும் 9 தான். அது எங்களுக்கு தெரியும். இருந்தாலும் எங்க அப்பா நீங்க எங்க அப்பாவை சொல்றதே உங்க அப்பா பேச்ச கேட்டு நீ ஏன் காட்டுக்குள்ள போறீங்கன்னு கேக்குறீங்களா? ஆமா, பெத்த பிள்ளையா இருந்தா உன்னை காட்டுக்கு அனுப்புவாரா? 7 ஆம்பளை இருந்து உன்னையும் அனுப்பணும். எங்க அப்பா வந்து எங்களை வந்து காவலுக்கு அனுப்புறாரு. இந்த பயிருக்கு மட்டும்தான் காவலுக்கு என்னைய அனுப்பியிருக்காரு. இந்த பயிருக்கு மட்டும்? ஆமா. எத்தனை பயிரு? கருந்திணை, செந்திணை. அப்போ 2 திணையுமே உங்களுக்கு தரேன். கருந்திணை வந்து எங்களுக்கு, சரி. செந்திணை முருகப்பெருமான். எதுக்காக அவருக்கு மட்டும் செந்திணையை கொடுக்குறீங்க? அது ஏன் கொடுக்குறோம்னா, முருகப்பெருமான் வந்து சிவபெருமான் நெத்தி தீப்பரப்புல இருந்து அவர் உருவானதுனால அவர் உடம்பு எப்பயுமே சூடா இருக்கும். அந்த சூட்டை தணிக்கணுன்றதுக்காக தான் செந்திணை வந்து ஒரு சூட்டை தணிக்கிற ஒரு பொருள், உணவு. அந்த செந்திணையை வந்து முருகப்பெருமானுக்கு கொடுத்தோம்னா அவர் சூடு தனியும் அப்படின்றதுக்காக முருகனுக்கு செந்தினையும். நாங்க வந்து மலை பிரதேசத்துல இருக்கோம்ல, அதனால எங்களுக்கு வந்து வேள்வி மலைச்சாரல ரொம்ப குளிர் அதிகமா இருக்கும். அதுக்காக கருந்தினையை சாப்பிட்டோம்னா எங்களுக்கு சூடு கொஞ்சம் ஏறும். ஒரு விஷயம் நல்லா கோவிக்க கூடாது, நாரதர் அப்புறம் பேசி விட்டாரேன்னு. முருகனுக்கு சூடு தனியணும்னுதான், முருகனுக்கு சூடு தனியணும்னு நாங்க வந்து செந்தினையை விதைச்சிருக்கோம். எங்களுக்கு வந்து சூடை ஏத்தணும்னு நாங்க கருந்தினையை வச்சிருக்கோம். உங்களுக்கு ஏத்துவாரு. இப்ப கொஞ்ச நேரத்துல வந்தவர் அவர் தான் ஏத்த போறாரு. அப்புறம் வேற யாரு ஏத்த போறா? உங்களுக்கு சூடு அவர் நீங்க வந்து அவர் தணிக்க வந்திருக்கீங்க. அவருக்கு இறக்குறதுக்கு ஏத்துறதுக்கு நாங்க தாங்க தினை வரைச்சிருக்கோம். நீங்க என்ன ஒரு மாரியாவா போயிட்டு இருக்கீங்க? ஆத்தா இல்ல, அதெல்லாம் கேட்கல. இங்க பாருங்க, என் பேர் வள்ளி. வள்ளியா? வள்ளி. வள்ளியா? இல்ல என்ன கனக வேங்க பூங்குறத்தின்னு சொல்லுங்க. சரிமா. இப்ப வறண்ட நிலத்துக்கு என்ன வேணும்? என்னது? இந்த வறண்டு போன நிலத்துக்கு என்ன தேவை? தண்ணி. அருமையான நல்ல பக்குவம். நீங்க இதை உண்மையிலே படிச்சவங்க. இந்த பாருங்க, தண்ணி இல்லாம பயிர் வைப்பாங்களா? பாருங்க இங்க. சரி, நீங்க உங்க நிலத்துல வந்து வானம் பார்த்த நிலமா, புஞ்சை நிலமா, நஞ்சை நிலமா? புஞ்சை நிலம் தான். புஞ்சை நிலம். புஞ்சை நிலத்துல என்ன தானியம் போடலாம்? உங்க அப்பா சொல்லியிருப்பாரு. போட்டவர் யாரு? உங்க அப்பா தானே. என்ன அதுல வந்து சொல்லுங்க, என்ன சிரிக்கிறீங்க? சிரிக்க கூடாது. என்ன ஆகையினால நாங்கெல்லாம் அத்தை பொங்கல்ல வந்து காக்காயை விரட்டுவீங்க. அதெல்லாம் விரட்ட வந்தவங்க இங்கேயே வந்து நிக்கிறீங்க. இல்லப்பா, உட்காருங்கப்பா. காக்கா விரட்ட வந்த நீங்க இங்க வந்து ஏன் நிக்கிறீங்க? என்ன காலை என்னமோ சொன்னது மாதிரி வெனைக்கு புள்ள பத்து வெங்கட்ரமான் பேர் வச்சது போலதான் நினைக்காத. என்ன இது வந்து நீங்க வந்து எங்களுக்கு வந்து பேர் வைக்கணுமா? எங்களுக்கு வந்து நீங்க வந்து பேர் வைக்கணுமா? ஒரு விஷயம் தெரியுமா? உண்மையிலேயே நீங்க எனக்கு என்ன வேணும்? இந்த இடத்துக்கு எதுக்கு வந்திருக்கீங்க? நீங்க யாரு? என் கூட வந்து சண்டை போட்டுக்கிட்டே இருக்கீங்களா? உங்க கூட வந்து நான் சண்டை போட்டேனா? சிரிச்சுக்கிட்டே பேசிக்கிட்டு அப்பா மாறிமா, நீ என் புள்ள மாறிமா. ஆனா உங்க பார்வையெல்லாம் அப்பா மாதிரி தெரியலையே. நீ ஏன் தப்பா நினைக்கிற? இல்லையே, பாருங்கப்பா. நாராயணா, இங்க பாருங்கப்பா, அவரை பாருங்கப்பா. அப்பா மாதிரி அப்பா என்னைய பாக்குறாரு. நல்லா பாருங்கப்பா, 2 பேரும் என் புள்ள மாதிரி முகம் இருக்கா இல்லையாப்பா? ஒரே ஒரே மூக்கு ஒரே வாய். சிப்பிக்களுக்கெல்லாம் நான் ஒரு அப்பனம்மா. அதனாலதான் உங்க அப்பா செய்யாத ஒரு நல்லது ஒரு விஷயங்களை உனக்கு காலத்துல என்ன இதை பெண்ணை கொண்டு போய் என்ன செய்யணும், என்ன பண்ணணும், என்ன அது சேர்க்கிற இடத்துல சேர்க்கணும், உன்னை வைக்கிற இடத்துல வைக்கணும்ன்ற இடத்துல நான் வந்திருக்கேன். எனக்கா? 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 அருமையான அரப்பாவி மரம் பார்த்திருக்கிறேன். இந்த எங்க அண்ணன் தம்பிங்க 7 பேர் இருக்காங்க. எங்க அப்பா இருக்காரு, எங்க அம்மா இருக்காரு. இவங்க எல்லாம் பார்க்காதத நீங்க வந்து நல்லது செய்யணும்னு வந்திருக்கீங்க. உண்மை உண்மை. இன்ன வரையும் உங்களை என்னென்னமோ பேசிவிட்டேன், மன்னிச்சுக்கோங்க சாமி. வாழ்க. நீங்க வேமா நல்லதே செய்யுங்க சாமி. நான் யாருக்குமே எந்த இன்னல்களுக்கும் போக மாட்டேன். போக மாட்டேங்க. நான் பொதுநல தொண்டன். சரி சாமி. என்ன கீழே கிடக்கிற பொருளை எடுத்து அதை வந்து பயன்படுத்தும்படிதான் நான் வந்து நடந்துக்கிறேன் தவிர அவசானமான முறைகளில் என்றுமே நடக்க மாட்டேன். அம்மா, என்னுடைய வருகையை கண்டு 7 புவனங்களிலும் நாரவர் வந்துட்டா எமக்குன்னு ஒரு தனி பெருமை உண்டு. அதை கண்டு இந்த பெண்ணுக்கு என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத உன் முகம் சொல்லுது, உள்ள சொல்லுது. ஆகையினாலதான் குறி சொல்றவ நானா இல்ல நீங்களா? குறி சொல்றவ நானா இல்ல நீங்களா? அப்ப நீங்க தான் குறி சொல்லுவீங்க. நான் தானே குறி சொல்லணும். நீங்க வந்து குறி சொல்லிட்டு இருக்கீங்க. ஆமா, நீங்க எந்த குறிய சொல்லுவீங்க? யாருக்கு சொல்லுவீங்க?
உங்களுக்கு என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது அப்படின்னு குறி பார்த்து சொல்லுவோம். ஆடு நடக்கும் என்ன இடத்துல மானாமதுர ஆனந்த. ஐயோ ஜோக்கு சிரிச்சுட்டேன் செந்தில் வடி வேலமலை நீ சேருவதால் தான் செந்தில் வடி வேலமலை நீ செந்தில் வடி ஏறு மயில் ஏறி விளை ஆடு முகம் ஒன்று கூறு மணி என்ற முருகன் அமர்ந்திருக்கும் மயில் ஓரத்துல உனக்கு என்ன சாமி வேற யாரையாவது ஒரு மாப்பிள்ளை பார்த்திருந்தா கூட கண்ணை மூடிக்கிட்டு கட்டியிருப்பேன். சரி போய் ஏற்கனவே ஒரு கல்யாணம் முடிஞ்சு இன்னொருத்தியோட குடும்பம் நடத்தின ஒரு ஆளை வந்து எனக்கு வந்து கட்டி வைக்கணும்னு நினைக்கிறீங்களே, உங்களுக்கு ஏதாவது இருக்கா சாமி? ஏமா ரெண்டாம் தரமா கட்டுறதுக்கு எனக்கு என்ன கை கால உச்சி கொண்ட போட்டவரே முருகனை கட்டிக்கிறதுக்கு உனக்கு சம்மதம் தானே? சம்மதம் இல்லன்னு இருக்கே, அப்புறம் சம்மதம் தானவா? சம்மதம் இல்லையா? ஏன் என்ன காரணம்? அவன் ஆம்பளை இல்லையா? அவனுக்கு அழகு இல்லையா? அவனுக்கு திறமை இல்லையா? ஐயோ அவர் ஆம்பளையா இருக்கட்டும் என்னவா இருக்கட்டும் அழகா இருக்கட்டும் எதுவுமே எனக்கு பிடிக்க வைக்கிறேன். ஆனா ரெண்டாம் தரமா நான் கட்டிக்க சம்மதிக்க மாட்டேன். பாரு ஒண்ணுக்குள்ள ஒண்ணுதாமா போகணும், அப்புறம் ஏழாம் வகுப்பு நீ ரெண்டாம் நேரம் தாமா போகணும். அதாம ஒரு தலையெழுத்து ஏன் சொல்ல நீ கேளுமா? நான் மாட்டேன். மாட்டையா? மாட்டேன். அப்படியா? ரெண்டாம் தரமா நான் போக மாட்டேன். இந்த ஒரு கீதத்தால நான் கண்டிக்காலி வெளியே தர்றேன். போறான ஊருக்குள்ள சரி உன்னை கட்டல் அது இல்லை, ஒன்ன கட்டல் அது இல்லை, கொத்தமல்லி எப்படிங்க பாடி போன குத்தமில்லை, ஆடி போன குத்தமில்லை, பொறுத்திருந்து பாருவோம் புருஷன் யாரு, பொறுத்திருந்து பாருவோம் புருஷன் யாரு, சொல்லி பாரு ஆளுநர் பேரு அவர் சொல்லி பாரு புரியல
வானேறு உயர பறந்தால் ஊருக்குருவி வண்டறந்தாகாது கங்கா சலத்தில் மூழ்கணும். நீங்க என்னதான் தலையில நின்னு சொன்னாலும் நான் கட்டிக்க மாட்டேன். கூட்டி கொடுப்பதங்கள் கூட்டி கொடுப்பதா? ஆமா. அடுத்த அதெல்லாம் என்னங்களு காலையில கூட்டுறத பாப்போம். என்ன மானாமதுரையாரு அதெல்லாம் கூட்டுறாருன்னு இந்த உலகமே போற்று வண்ணம் சூரிய பகவான் உலகத்திற்காக வெயிலை கூட்டி, வாயு பகவான் காற்றை கூட்டி, சரண பகவான் மலையை கூட்டி, எங்கம்மா கலைமகள் சரஸ்வதி இந்த உலகத்திற்காக கல்வியை கூட்டி, ஆனால் தமிழ் கடவுள் முருகனுக்காக உடல் கூட்டி அங்க பேசுறதே ஒண்ணும் கேட்கல. இப்படி போட்டா தட்டலாம். பாவம் யாருன்னு கேளு. நான் தான். ஆமா தங்கச்சி தெரியாம கேக்குறேன். முருகனை பிடிச்சிருக்குன்னு தான் சொன்னேன். எதுக்கு சண்டை வர்ற நீனு? அதுதான் விஷயமே இருக்குது. என்ன விஷயம்? இப்ப வந்து முருகனை வந்து நான் பிடிக்கலன்னு சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்க. தீ பிடிக்கலையா? ஐயா என் மனசுக்கு பிடிக்கல, கல்யாணம் கட்டிக்க பிடிக்கல, அவர் கூட வாழ பிடிக்கல, ஏற்கனவே இன்னொரு பொம்பளையில கல்யாணம் பண்ணிருக்கிறாரு, அதனால எனக்கு பிடிக்கல அப்படின்னு இப்ப மான கேட நாரதரையும் முருகனையும் நிந்தித்து பேசிட்டேன். அதுக்காக இப்ப என்ன செய்வார் தெரியுமா? நேரா போய் நாரதர் போய் முருகன் கிட்ட போய் பத்த வச்சிருவாரு. இந்த மாதிரி ஒருத்தி வள்ளின்றவ காட்டுக்குள்ள இருக்கிறா, அருமை பெருமை தெரியாம அவ வந்து உன மான கடை பேசுறா அப்படின்னு சொல்லி அங்க போய் பத்த வைப்பாரு. ஒரே முருகன் வருவாரு. சாமி என்ன உங்களுக்கு ஒட்டு கேக்குற புத்தி இன்னும் போகலையா? ஏமா அப்ப இந்த அளவுக்கு ஆசையை உள்ளுக்குள்ள வச்சுக்கிட்டு ஏங்கட்டாத்தானே நீ நடிக்கிறியா நீ? ஆனா ஒரு விஷயம் ரொம்ப பொத்தாது ஆத்தா. என்ன ஏற்கனவே சக்தி வந்து சிவபெருமான 2 கண்ணையும் பொத்துனதுனாலதான் இந்த உலகமே இருண்டு போச்சு. அந்த இருண்டதுனாலதான் அந்த வியர்வையிலிருந்து ஒரு நதி உருவா. ஏன்னா நேரங்காலம் பத்தாது. ஆகையினாலதான் திலகாசிரி அவர்களே என்ன உங்களை சந்தித்ததிலே மனமகிழ்ச்சி அடைகின்றேன். இருந்தாலும் முருகனை நீ கட்ட வேணாம். சம்மதம் தானே? வச்சுக்கவா? நம்ப முடியலத்தா. நீங்க எந்த நேரம் இப்படி ஏத்துறத பார்த்தா என்ன? ஆக முருகனை நீ கட்ட வேணாம். ஒன்னு சம்மத பிரகாரம் அவர் தான் உன்னைய 3 கழுத்துல இழுத்து பிடிச்சு 3 கட்டு கட்டுவாரு, அசந்தா முட்டுவாரு. அப்புறம் இவர் யாரு மறுபடியும் உள்ள கூட்டு போன ஒரு உள்ள வெளியே வந்துட்டு இருக்காரு. நான் தான் சொல்லிட்டேன்ல, என் மனசுல வந்து நான் ஆசையை வந்து உண்மையை தான் ஒத்துக்கிட்டேன்ல. முருகன் மேலே நான் ஆசை வச்சிருக்கேன், அவரை கல்யாணம் முடிக்கணும்னு ஆசை வச்சிருக்கேன். ஆனா அவர் வந்து திருப்பி வந்து என்னை வந்து சண்டை போட்டுக்கிட்டே இருக்காரு. முருகனை வந்து நான் கல்யாணம் பண்ணிக்கணும், அவர் வேகமா வந்து என்னை கூட்டிட்டு போகணும். அதனால நாரதரையும் கல்யாணம் பண்ணாம இருக்கா? நீ கூட்டிட்டு முருகனை ஓடினா தான் நான் கல்யாணம் பண்ண முடியாது. வேற வழி மூத்த தாரம் இருந்தா 2ஆம் தாரம் தெரியாம தான் இருக்கணுமா? கண்காதாரத்துக்கு ஓடி இருக்கு. அதுக்குதான் இப்ப அவர் வருவாரு. அவர் கோவத்துல வருவாரு. வந்த உடனே இந்த இடத்துக்கு பார்த்த உடனே என்னை பார்த்த உடனே என் அழகுல மயங்கிடுவாரு. அப்படியே நான் சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டே இருப்பாரு. எதுக்கு மயங்குறாரு இல்லையா? அந்த பரதநாடு எதுக்கு மயங்கிடுவாரு அவர்? நான் சொல்றதுல அதுக்கப்புறம் தலையணை மந்திரம்னு ஒன்று கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமா, அதை போட்ட உடனே நான் சொல்றதெல்லாம் கேட்டுருவாரு. அதுக்கப்புறம் அவர் என்ன கல்யாணம் முடிச்சு மயில் வாகனத்துல அப்படியே பறந்து கூட்டிட்டு போயிருவாரு. அப்படியே நானும் சந்தோஷமா மயில் அதோட பிரியாணி ஆக வேண்டியது. மயில் அதோட செத்துறேன். இல்ல என்னோட ஆசையெல்லாம் நிற ஆசையா போக கூடாது. முருகா வேமா வந்து என்னை அழைத்து செல்லுங்கள், இங்க ரோதனை தாங்க முடியவில்லை. முருகா அரோகரா.